எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. இப்ப என்ன பண்றங்கறத மட்டும் திமிரா நீ பேசினல்லடி இருக்கு உனக்கு. என் ஃப்ரெண்டு கிட்டயே நீ என்னென்னலாம் பண்ணிருக்கல, உனக்கு அவ்வளோ திமிரா. இரு, உன்னால அன்னைக்கு பார்த்து செக் பண்ணாம இருந்தல, அப்பவே உன்னால இது பண்ணிருக்கணும். விட்டது தப்பா போச்சுடி. இப்ப என்ன பண்றங்கறத மட்டும் பாரு. என் ஃப்ரெண்ட பண்ணா எதுவும் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு நீ இருக்க. இரு, அவ்வளோ ஈஸியால உன்னை விட்டுற மாட்டேன்டி. உன்னை என்ன பண்ண முடியுமோ அங்க வந்து நான் பாத்துக்கிறேன்டி. உங்களோட உயிரை ஈஸியா எடுத்துறல நீ. உன்னை உயிரை காப்பாத்துறதுக்கு கொடுத்தா உயிரை எடுக்கிறதுக்கு நீ பிளான் போட்டுட்டு இருக்கியா? என் ஃப்ரெண்டு மாதிரி எத்தனை பேத்த நீ கஷ்டப்படுத்தி இருப்ப. அதுக்குள்ள சேர்த்து வச்சு ஒண்ணு செய்யறேன்டி. அவ்வளோ ஈஸியால உன்னை விட மாட்டேன்டி. இதுக்காக தான் இவ சொல்லல, ஏதாவது பண்ணிருவோம் தானே உனக்கு இருக்கு. அவ்வளோ ஈஸியால உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். வரண்டி இருக்கு உனக்கு. அதுக்கப்புறம் என்ன தாண்டி பண்ண? இப்ப அந்த டாக்டர் எங்கதான் இருக்காங்க? அந்த டாக்டர் இப்ப இந்த உலகத்திலே கிடையாது. ஏய், என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த உலகத்துல இல்லனா இல்லன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நீ ஏதாவது பண்ணியாடி? நானா எதுவும் பண்ணலப்பா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அப்புறம் எதுக்கு அன்னைக்கு கோவமா பேசியிருக்க? நீ ஃப்ரெண்டுக்கு பண்ணிருக்காங்க, அதனால எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு புரியல. அந்த டாக்டர் இந்த உலகத்துல இல்லன்னு நீ சொல்ற, அந்த பாப்பா உன்கிட்ட எப்படி வந்துச்சு? எனக்கு சுத்தமா புரியல. ஏதாவது தெளிவா பேசுறியா? அந்த டாக்டருக்கு கேன்சர், அதனால இந்த உலகத்துல அந்த டாக்டர் இல்ல. அப்போ கனியோட அம்மா இறந்துட்டாங்களா? ஆமா, கனியோட அம்மா இப்ப இல்ல. ஆனா அவளுக்காக நான் இருக்கேன், அவளுக்காக நாங்களும் தான் இருக்கோம். ஆமா, உனக்கு எப்படி தெரியும் அந்த டாக்டருக்கு கேன்சர்னு சொல்லி? அன்னைக்கு நான் போகும்போது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அவங்களோட கடைசி நாள். ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசினாங்க. என்னாச்சு? என்ன பேசினாங்க? டாக்டர், நீ கௌசியோட ஃப்ரெண்ட் தானே? ஆமா டாக்டர். உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர், ஏன் வாயில இருந்து பிளட் எல்லாம் வருது? டாக்டர் சொல்லுங்க, என்னாச்சு? எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? டாக்டர், என்னாச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்குதான் என்னோட கடைசி நாள்னு எனக்கு நல்லாவே தெரியும். டாக்டர், அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க முதல்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஓகே டாக்டர், அதுக்கு இப்ப என்ன? தயவு செஞ்சு என் பொண்ணை மட்டும் நீங்க பத்திரமா பாத்துக்கிறீங்களா? ஐயோ டாக்டர், உங்களுக்கு என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. எனக்கு கேன்சர், இன்னைக்குதான் என்னோட கடைசி நாள். என் பொண்ணை மட்டும் நீங்க பத்திரமா பாத்துக்கிறீங்களா? உங்களை கொடுமைப்படுத்தினேன்னு சொல்லி என் பொண்ணை கொடுமை எதுவும் படுத்தாதீங்க ப்ளீஸ். என் பொண்ணுக்கு நான் மட்டும்தான், அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு. டாக்டர், என்ன பேசுறீங்க? ப்ளீஸ்ங்க, என் பொண்ணுக்கு அம்மாவா இருந்து நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் கௌசி கதர் அவங்க கிட்ட சாரி கேட்டேன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? டாக்டர், நான் உங்களை பார்க்கும்போது கோவமா தான் வந்தேன். ஆனா நீங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது டாக்டர். இல்ல, இன்னைக்குதான் என்னோட கடைசி நாள். என் பொண்ணை தனியா விட்டுட்டு போறேன்னு நினைச்சேன். நான் என் பொண்ணுக்கு நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணை நீங்க பத்திரமா வச்சு பாத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க என் பொண்ணை எதுவும் செய்ய மாட்டீங்க. உங்களோட பாசம் எனக்கு நல்லாவே புரியும். டாக்டர், அவ்வளவுதான். இன்னைக்குதான் என்னோட கடைசி நாள். தயவு செஞ்சு என் பொண்ணை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. டாக்டர், உங்க பொண்ணு வெளியில இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா தங்கம், அவங்க இருக்காங்கல்ல. அவங்க வேற யாரும் இல்லடா. உன்னை இனிமே அவங்க தான் பாத்துக்க போறாங்க, சரியா? அம்மா கடவுள் கிட்ட போறேன்டா, அதனால இனிமே உனக்கு அம்மாவா அவங்க தான் பாத்துக்குவாங்க, சரியா? அம்மா இனிமே கடவுள் கூட இருப்ப, சரியா? கடவுள் கிட்ட இருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருப்ப, சரியா? இல்லடா, அம்மா கடவுள் கூப்பிட்டாங்க, அதனால போகணும், சரியா? கடவுள் கூப்பிட்டு நம்ம போகணும் தானே? இனிமே உனக்கு அம்மாவா அவங்க பாத்துக்குவாங்க, சரியா? ஏ தங்கம், உன் பேர் என்ன? அம்மாவா அப்பாவா அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க கூட சமத்தா இருக்கணும், சரியா? ப்ளீஸ் என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. என் குழந்தைய தனியா தவிக்க விட்டுறாதீங்க. டாக்டர், ப்ளீஸுங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணிருங்க ப்ளீஸ். அவ பாவம் சின்ன குழந்தை, எங்க போய் இருப்பான்னு எனக்கு சுத்தமா தெரியல. இத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். நீங்க இருக்கீங்களா, அது போதும் எனக்கு. நான் செஞ்சதுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. என் பாப்பா கூட இருந்து ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதனால என்னால முடியல. நான் செஞ்ச பாவம் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. தயவு செஞ்சு என் பாப்பாவை மட்டும் பாத்துக்கோங்க. என் பாப்பாவை தனியா விட்டுறாதீங்க ப்ளீஸ். எனக்காக சத்தியம் பண்ணுங்க. ஐயோ டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் என் மேல சத்தியம் பண்ணுங்க. உங்க மேல சத்தியமா அவ ஏன் பொண்ணு நான் பாத்துக்குவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் நீங்களும் ஒரு மனுஷன் தானே. நீங்க அவளுக்கு அம்மா, உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. கண்டிப்பா உங்க பாப்பாவை ஏன் பாப்பாவை இனிமே பாத்துக்குவேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கடைசியா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருங்க. பாப்பா இனிமே சமத்தா இருக்கணும் அவங்க கூட, சரியா?
தங்கம் நான் தான் சொல்றேன்ல, கடவுள் கூட போற அவங்க கூட சமத்தாரு, அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது சரியா? அம்மா மேல இருந்து உன்னை பாத்துக்கிட்டே தான்டா இருப்பேன் தங்கம். நான் போறேன்டா தங்கம். சாரிடா தங்கம், உன்னோட பேச்ச மீறுற சரியா? அம்மா இல்லாதனால வருத்தப்படக்கூடாது, அவங்க இருப்பாங்க சரியா? டே கனி பாப்பா, அம்மா உன் கூடயே தான் இருப்பாங்க சரியா? சரிடா தங்கம், அம்மா உன் கூடயே இருப்பேன். தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா? மண் பொன் மீது ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா? காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? டாக்டர், இதுதான் அங்க நடந்துச்சு. பாவம்டி கனி, அவங்க பண்ண தப்புக்கு பாவம் அந்த பாப்பா என்ன பண்ணும்? அப்ப அந்த டாக்டர் உயிரோட இல்லையா? அவங்க அந்த பாப்பா கிட்ட பேசின உடனே இறந்துட்டாங்கடி. பாப்பாவோட அப்பா இவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு புரியல, அவங்கள விட்டுட்டு போனாங்க ஓகே, பாப்பாவை எதுக்கு விட்டுட்டு போனாங்க? அவங்களுக்கு பாப்பாவுக்கு தொத்திருமாம் அந்த நோய். அவங்க இப்ப வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்படிப்பட்ட பாப்பாவை விட்டுட்டாடி அவங்க சந்தோஷமா இருக்காங்க. கனி பாப்பா அவ்வளோ அழகா பேசுவா, அவளை விட்டுட்டு அவங்க அப்பா இருக்காங்க. என்னால சுத்தமா ஏத்துக்க முடியலடி. அப்ப அந்த டாக்டர் இப்ப இந்த உலகத்திலேயே இல்ல. அன்னைக்கு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனாங்க, என் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு. உன்னால எப்படி முடிஞ்சுச்சு? அவங்க தான் எதிரியாச்சே. எதிரியா இருந்தாலும் அந்த நிமிஷத்துல சாரி கேட்டாங்கடி. சாரி கேட்ட உடனே என்னால சுத்தமா அவங்க மூஞ்சி கூட பார்க்க முடியல தெரியுமா? அவங்களோட தப்ப உணர்ந்து சாரி கேட்டா யாரையும் மன்னிக்காம இருக்க கூடாதுடி. அந்த செகண்ட்ல அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும் போது அவங்க என் பாப்பாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? அதனாலதான் கனி முன்னாடி நான் எதுவும் பேசுறது இல்ல. அவன் இந்த விஷயத்துல கேட்டா இன்னும் ஓவரா எமோஷனல் ஆவாடி. இன்னைக்கு கனி பாப்பாவோட பர்த்டே டி. என்ன சொல்ற? கனி பாப்பாவோட பர்த்டேவா? ஆமாண்டி, கனி பாப்பாவோட பர்த்டே இன்னைக்கு. அப்ப ஏன்டி பாப்பாவுக்கு செலிப்ரேஷன் எதுவும் பண்ணாம இருக்க? மேரேஜ் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த விஷயத்துல பாப்பாவுக்கு செலிப்ரேட் பண்ணுவேன் நானு. இதுல என்ன இருக்கு பாப்பாவுக்கு செலிப்ரேட் பண்றதுல? பாப்பாவோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்றோம்னு மட்டும் பாரு. இல்ல, அவ செலிப்ரேட் பண்ணா திரும்பி அவங்க அம்மா ஞாபகம் வந்துருமோன்னு தோணுதுடி. அப்புறம் அவ உட்காந்து அழுந்தா என்னடி பண்றது? அதுல இருந்து வெளியில வரதுக்கே அவளுக்கு கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆச்சுடி. அவ்வளவு நாள் வரைக்கும் அழுந்துகிட்டே தான் இருந்தா தெரியுமா? பால் கூட அவ சரியா குடிக்கல. இப்ப என்ன பண்ண போற? முடியலடி. அவளுக்கு எல்லாத்துக்கூடயும் இருக்கணும், எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமா வாழணும் தான் அவளோட ஆசையே. அதனால கனி பாப்பாவை என் பொண்ணா நான் ஏத்துக்கலான்னு தான் இருக்கேன். ஏத்துக்கலான்னு இருக்கேன் இல்ல, நான் ஏத்துக்கிட்டேன். அப்போ வினயனா? அதுதாண்டி எதுவுமே தெரியல. எங்கடா நான் முடிவெடுத்ததுல வினய் ஏதாவது சொல்லிடுவாரோ திட்டிடுவாரோன்னு அவ்வளோ பயமா இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்துல இன்னும் கூட நான் வினய் கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப என்ன பண்ண போற? எனக்கு எதுவுமே தெரியல. நான் போய் வினய் கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வினய் புரிஞ்சுக்குவாரா? எதுவுமே எனக்கு தெரியலடி. நீ என்ன அண்ணனை மட்டை தட்டிட்டு இருக்கியான்னு? மட்டை தட்டலடி, எப்படி புரிஞ்சுப்பாங்க? வினய் எனக்கு மூளை இல்லையா? அப்பான்னு அன்னைக்கு கூப்பிட்ட உடனே ஒரு வார்த்தை கேட்காம வாடா தங்கம் தானே சொன்னாரு. விட்டா அவரையே நீ கெட்டவராக்கிருவியே. ஓகே, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. எதுவுமே சொல்லல. அதுக்கு காரணம் எந்த விஷயமும் தெரியாதது. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்கடி. நீ போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது யார் என்னன்னு கூட தெரியாம ஏத்துக்கிட்டாருல அவரு. இந்த ஒரு விஷயம் தாண்டி எனக்குள்ள அவ்வளோ பயமா இருக்கு. அண்ணனை மட்டை தட்டி அவ பாராட்டுட்டோம். இப்போதைக்கு இந்த சண்டை முடியற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் நான் சொல்றதை கேட்டுக்கிறாரு. இந்த விஷயம் கேட்பாரா? அவர் என்ன தப்பா நினைச்சிட்டாருன்னா என்ன இவ சொல்றது எல்லாம் கேட்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா நான் என்னடி பண்ணுவேன்? அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி 3 மாசமா எப்படி வாழ்ந்த? எதுக்கும் டிடி முடிச்சு போட்டுட்டு இருக்க? 3 மாசமா வாழ்ந்திருக்க. அவரை பத்தி உனக்கு சுத்தமா எதுவுமே தெரியலல? இல்ல, அவர் இப்படி கேட்பாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. கேட்டுட்டாருனா? கேட்டுட்டாருனா? சப்போஸ் கேட்கலனா? 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருங்க. அப்படி கேட்கலனா உன்னை நீயே செருப்பால் அடிச்சுக்கோத்தாரா? ஓ, கேட்டுட்டாருனா நீங்க எல்லாம் அடிச்சுப்பீங்களா? சீச்சே, எங்கனால முடியாதுப்பா. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள உங்களோட பிரச்சனை. நாங்க ஏன் அடி வாங்கணும்? நீங்க தான் அடி வாங்கிக்கணும். உன்னை நான் கொல்ல போறேன்டி. மறுவேளை பாப்ப நீ. இந்த டாக்டர் கிட்ட போனா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். அந்த இடத்துல நான் எப்படி கேட்க முடியும்? கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியா? இவ்வளவு பேசுறியே, உன்னால யோசிக்க முடியாதது வினய் மட்டும் யோசிச்சிருவாரு நீ நினைக்கிறல்ல? இல்ல, யோசிச்சுட்டாருனா தூக்கல அப்படியே போய் தொங்கிரு. அப்ப கனி பாப்பா நாங்களா இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் கனி பாப்பாவை. அவளுக்கு நாங்களும் தான் அம்மா மாதிரி தான் நாங்களே பாத்துக்கிறோம். நீ ஏன் இங்க இருந்து அமெரிக்கா போற? நீ கனி பாப்பாவை பார்க்க போறியா? நான் மட்டும் தானடி போற. இவங்க எல்லாம் இங்க தானே இருக்க போறாங்க. கனி பாப்பா நாளனா இருக்க மாட்டா. யார் சொன்னது? கனி பாப்பா இப்ப நீ இல்லாம தான் அங்க இங்க சுத்திட்டு இருக்கா தெரியுதுல? இங்க வந்ததுல இருந்து உன்னை கண்டுக்க கூட இல்ல. அத பாத்தியா? ஆமா, உண்மைதானே. இதுதாண்டி, நீ இல்லனாலும் அவ வாழுவா.
நினைச்சேன். ஓ, அப்ப கூட உன் புருஷனை நீ கேவலமா நினைக்க மாட்டே, என்னதான் கேவலமா நினைப்பல அதானே? ஆமா, நீ திட்டி என் காதலை விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு நான் என் காதலை விட்டு கொடுத்துட்டு போயிடலாம்ல. நான் எல்லாத்தோட காதலை பிரிச்சிட்டு இருக்கல, அதனால நீ இன்னமும் பேசுற, இதுக்கு மேலேயும் பேசுறடி. நான் தான் போய் ஒவ்வொருத்தோட காதலா ஐயோ காதலிக்காதீங்க ஐயோ காதலிக்காதீங்கன்னு சொல்லி திரியிறல. ஏடி அந்த காதலை வச்சு இவ்ளோ கொடுமைப்படுத்துற? ஆமாம்மா, எனக்கு வேற வேலை இல்ல. சரி சரி வினய், நான் யோசி. ஆமால, இந்த இதுல அதை மறந்துட்டேன் பாரு. இவள குழந்தை ஞாபகம் வச்சிருப்பாளா? ஏன் நான் ஞாபகம் வச்சிருக்க மாட்டேனா? இல்லடி, இப்ப பேசினதே நீ மறந்துட்டு இருக்கியே. அடங்க சரியா, 2 மாசமா எங்களை தவிக்க விட்டுட்டு போனவ தானே நீ. இவ்வளவு நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கும், இன்னும் ஒரு நாள்ல நம்ம எல்லாம் சோகமாயிருவோம்ல, எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிருவோம்ல. ஆமாண்டி, ரொம்ப வருத்தம்ல. இங்க கூடயாவது அப்பப்போ பாத்துக்கலாம், நீ தான் அமெரிக்கால இருக்கடி, அங்க வந்து எப்போதும் போல எல்லாம் பார்க்க முடியாதுல. என்னம்மா இப்ப ஹாப்பியா என் தங்கச்சியை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட காதல் உங்களுக்கு அந்த டைரியில தான் தெரிஞ்சுச்சா? அப்ப கூட உங்களுக்கு உங்களை நான் காதலிக்கிறேன்னு தெரியலல. எனக்கு 3வது கண்ணல நீ காதல் தெரிவிக்கிற மாதிரி பண்ணனா, அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவும் இல்ல, போதுமா? அது நல்லாவே தெரியுது, அறிவு எதுவுமே இல்ல, நல்லாவே தெரியுது. எனக்கு அறிவு இல்ல. ஆமா, உங்களுக்கு சுத்தமா அறிவு இல்ல. கொஞ்சமாச்சு நான் காதலிக்கிறேன்னு ஏதாவது கண்டுக்கிட்டீங்களா? உங்க பின்னாடியே சுத்தி வருது, உங்களுக்கு பிடிச்சதுதான் எனக்கும் பிடிக்கும்னு சொல்றது எவ்வளவு சொன்ன நானு. அப்ப கூட என் காதல் உங்களுக்கு சுத்தமா புரியல. இப்பயும் சொல்றேன், அத ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் ஏத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நீ காதல் விஷயத்துல சொல்றேன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா நீங்க டியூப்லைட் ஆச்சே. யாரு, நான் டியூப்லைட்டா? ஆமா. வாய் கொஞ்சம் அதிகமாயிருச்சு போல. எனக்கு தானே, உங்களை காதலிக்கும் போது எனக்கு வாய் அதிகமாயிருச்சு. வாய் மட்டும்தான் அதிகமாச்சு, அந்த மூளை கொஞ்சம் அதிகமாகலையே. எனக்கெல்லாம் மூளை ஜாஸ்தியாவே இருக்கு, அடங்குங்க. உங்க வைஃபா வந்துட்டேன்னு ரொம்ப குதிக்காதீங்க. ஆமா, என் வைஃபா வந்துட்டு என்ன வேணாலும் நான் பேசுவேன். அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். உன்னை விட்டா மட்டும்தான் உன்னால போக முடியும். உங்களை தள்ளி விட்டு போறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. சரி, அப்ப கிளம்புறது? உங்களுக்கு என்ன, நான் கிளம்பவே கிளம்பாம இருப்பேன். கிளம்புறியாமா? கிளம்பலாம் நினைச்சா என்ன கவுத்துட்டீங்களே. ஒவ்வொரு காலையின் போதும் உன் மார்பில் நான் தூங்க வேண்டும். காலங்கள் முடிகின்ற போதும் உன்னை நெஞ்சில் நான் தாங்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் காதல் ஜென்மம் காணலாம். என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே. என்ன ஹார்ட் பீட் இவ்ளோ ஃபாஸ்டா துடிக்குது? நீ 2-3 அடி தள்ளி நின்னே பேசு. எனக்கு இதுவே வசதியா இருக்கு, நான் இப்படியே பேசுறேன். ஆனா எனக்கு வசதியா இல்லையே. ஏன் ஹார்ட் பீட் துடிக்குதுன்னு சொல்லு, போக போக நீயே பழகிக்குவே சொல்லு. அத கொஞ்சம் தள்ளி நின்னு கேட்டா எனக்கு நல்லா இருக்கும். நீ தள்ளி நின்னாலே என்னோட ஹார்ட் பீட் நார்மல் ஆயிரும். என்ன பயமா இருக்கா? பக்கத்துல தானே நின்னு, இல்ல உன்னை ஏதாவது வேற ஏதாவது பண்ணனா? இல்ல தானே? இந்த இடத்துல நியாயப்படி பார்த்தா பொண்ணுங்க தான் வெக்கப்பட்டிருக்கணும், நீ என்ன வெக்கப்படுற? நீ தள்ளி நின்னுனா தள்ளி நின்னு. ஏன் புருஷன் பக்கத்துல நான் நிக்கிறேன், என்னால முடியாதுப்பா. பரவாயில்ல, புருஷனா இருந்தாலும் 2 அடி தள்ளி நின்னே பேசலாம். அச்சோ, அவ்வளவு பயமா இருக்கா? அப்பாவே இருக்கடா நீ இன்னும். பரவாயில்ல, இருந்துட்டு போற, நீ கொஞ்சம் தள்ளியே நின்னு. புரியல, உன்னல இப்பரா பிரியா லவ் பண்ணா? பாவம் பையனுக்கு ஒரு ரொமான்டிக், சின்ன ரொமான்டிக்கே வரல. பரவாயில்ல, தள்ளியே நின்னு. ஏன் புருஷ பக்கத்துல நான் இப்படிதான் பண்ணிப்பேன். தெரியல, பால் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க, குடிச்சிட்டியாடா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். நீ 10 அடி தள்ளி நின்னு நான் மாடிக்கு போறேன்லண்ணா. உனக்கு புரியாது, அப்புறம் வெளியில இருக்கவங்கள கேவலமா பேசுவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, எனக்கு என்ன கேவலமா பேசினாலும் பரவாயில்ல, நீ தள்ளியே நின்னு. நீ மொத்தமா வேஸ்ட், நீ இதுல இருந்தே புரியுதுடா. ஏன் மட்டும் உயிரோட இருந்திருந்தாலும் அதை வச்சு மேய்க்கிறதுக்குள்ளே அவ்வளவுதான் போல. ஆமா, எதுக்கு இந்த கன்றாவியர ஹேர் ஸ்டைல் மாத்தி வச்சிருக்க? ஏன் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையா? நல்லாவே இல்ல. நீ சொல்றதுக்குள்ள என்னால ஹேர் ஸ்டைல மாத்த முடியாதுடா. இப்போ தள்ளி நிக்க போறியா இல்ல? என்னால நிக்க முடியாதுடா. இப்படியே பக்கத்துல க்ளோஸா தான் நிப்ப, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியத்துல நிக்கிறதானே நீ? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. இப்ப நீயா தள்ளி நிக்கிறியா இல்ல உனக்கு தான் ஆபத்து? பரவாயில்ல, எனக்கு ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல. நீ உன் பிரியாவை அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மறக்க மாட்டேடா. தெரியுதுல, அப்ப கொஞ்சமாச்சும் தள்ளி நிக்கலாம்ல. ஹார்ட் பீட் தான் இவ்ளோ ஃபாஸ்டா துடிக்குதுல. அதுக்கு நீ இப்போ உன்னால நினைச்சா கூட உன் பிரியா கூட வாழ முடியாது, என் கூட தான் வாழ்ந்தாகணும். அதனால இந்த க்ளோஸ் ரொம்ப ஓகே. இப்போ நீ தள்ளி நிக்க மாட்ட. இப்போ நானே தள்ளி நிக்க மாட்டேன்டா. நம்ம உன்னோட ஹார்ட் பீட் அவ்ளோ ஃபாஸ்டா துடிக்குது. என்ன ஒருத்த அமைதியா இருந்தா அவனை சொரிஞ்சு பாத்துறது அதானே? நிஷாந்த். ஆமா, நான் தான் நிஷாந்த். சரி, இந்த கையை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? நான் ஏதோ சும்மா விளையாண்டேன். அச்சோ, விளையாண்டியா? நீ விளையாண்டது எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சே. ஐயோ, சத்தியமா நான் விளையாண்டேங்க, கையெடுங்க. மரியாதை ரொம்ப வருது போல. ஐயோ நிஷா, நான் சும்மா உன்ட்ட விளையாண்டு பார்த்தேன், அவ்வளவுதான். உன் மனசுல இப்ப பிரியா தானே இருப்பா, நீ போய் பிரியாவை நினைச்சு தூங்கு போ. என் மனசு ஃபுல்லா நீதாமா இருக்க. என் பிரியா சொல்லிருக்கா, நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தாதான் அவன் நல்லா இருப்பா அப்படின்னு நீதான் சொன்ன. அப்ப நான் உன் கூட நல்லா இருந்தா மட்டும்தானே அவன் நல்லா இருப்பா. அது ஏதோ வேகத்துல சொல்லிருப்பேன். அச்சோ, நீ வேகத்துல சொன்னது எனக்கு அதுதான் உண்மைன்னு மாதிரி ஆயிருச்சு. சரி சரி, தெரியாம சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப சாரி, ப்ளீஸ்.
நீ எவ்வளவுதான் சாரி கேட்டாலும் உன்னை விட மாட்டேமா. நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன், என்ன வம்புழுத்தது நீதானே. எனக்கு ஒண்ணுமே வராது, எனக்கு ஒரு சின்ன ரொமான்டிக் கூட வராதுன்னு யார் சொன்னது? அச்சச்சோ, வாய் வச்சுட்டு அமைதியா இருந்திருக்கணுமோ? ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்மைல் உன் மூஞ்சில இப்ப இல்ல. அது நீங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? உங்க பக்கத்துல சும்மா தானே நின்னு. நீ சும்மா நின்னுட்டு இருந்தியா? எனக்கு உன்னை ஹக் பண்ணிட்டு நிக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான். இதுக்குதான் நான் தள்ளி நிக்க சொல்லும் போதே நின்று இருக்கணும். இப்ப அது என்னோட பொறுப்பு இல்லப்பா. சரி, ஓகே ஓகே, தள்ளி நின்னுங்க. உங்களுக்கும் ரொமான்டிக்லா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, தள்ளி நின்னுங்க. எனக்கும் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதுமா? அது காட்ட வேணாமா? காட்ட வேண்டாம்டா சாமி, தயவு செஞ்சு தள்ளி நிக்கிறீங்களா? அப்ப எனக்கும் இப்படிதானமா இருந்துச்சு. என்ன உஸ்பீத்தி விட்டதே நீ தானே. ஆமா, உங்களுக்கு ரொமான்டிக் தெரியாதுன்னு சொன்னேன், இப்பதான் தெரிஞ்சிருச்சுல. உங்ககிட்ட நிறையவே ரொமான்டிக் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கிளம்புறேன். அச்சோ, வெளியில போன தப்பா நினைப்பாங்களே. பரவாயில்ல, வெளியில போகல, நான் அந்த ரூம்ல அந்த சைடு படுத்துக்கிறேன். சோ, அவ்வளவு பயமா இருக்கா? தள்ளி நிக்கிறீங்களா இல்ல? சும்மா இருந்தேன்னா உஸ்பீத்தி விட்டது நீதான். ஒருத்தனுக்கு அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் அமைதியா இருக்கணும் தான். அவங்கள உஸ்பீத்தி விட்டா இப்படிதான் ஆகும். நிஷான், தயவு செஞ்சு கை எடுக்கிறீங்களா? சோ, கண்ணத்துல தானே கை வச்சா, அதுக்கே பயமா? வலி விடுறீங்களா? எனக்கு தூக்கம் வருது. என்னம்மா அவ்வளவு பயம் வந்துருச்சா? தாவணி நழுவினா என்னம்மா கண்ணை அந்த பக்கம் திரும்பிக்கிட்ட? தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டே நினைக்கிறேன். கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்சவக்க என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடு. அதுக்கப்புறம் எதுக்கு நீ ஓகேன்னு சொன்ன? ஏன்னா உங்களை பிடிச்சிருந்துச்சு, ஓகேன்னு சொன்னேன். ஓகேம்மா, பிடிச்சிருந்துச்சு, ஓகே சொன்ன. எப்படி என்ன நம்பன? ஏன்னா நீங்க தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுச்சு. மேடமுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? கொட்டை எழுத்துல டைரியில எழுதி வச்சா நல்லாவே தெரியும். நீ தான் அதை படிக்கவே இல்லையே. அந்த அதை தூக்கி வீசிட்டனே. தூக்கி வீசுற பொருளை ரிட்டன் தேடுற பழக்கம் உங்களுக்கு இல்ல, பட் எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கனால நானா எடுத்துட்டேன். அடுத்தவங்க டைரி எடுத்து படிக்கிறது தப்பு, பட் புருஷனா வர போறவனோட டைரி எடுத்து படிக்கிறதுல தப்பு இல்ல. இப்போ நான் காதலிச்சது யாருன்னு உனக்கு தெரியும். தெரியும், அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு தான் நினைச்சேன், பட் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க எனக்குன்னும் போது அவங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஓ, விருப்பம் இல்லையோ? ஆஹா, எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இங்க நான் காதலிச்ச ஆதியா மட்டும்தான் எனக்கு வேணும். ஏன் அப்படி? தெரியல, ஏன்னா நான் காதலிச்சவனாதான் நீங்க வரணும். அப்போ நான் காதலிச்ச காவியா எனக்கு வேணாமா? இவ்ளோ நாள் வரைக்கும் நான் லவ் பண்ணி தான் உங்களை கரெக்ட் பண்ணேன்னு இருக்கு. நீங்க லவ் பண்ணி நான் கரெக்ட் பண்ணனா இல்ல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் காதலிச்ச ஆதியா மட்டும்தான் நீங்க வேணும். அப்போ நான் லவ் பண்ண பொண்ணு காவியா, அந்த பொண்ணு கூட என்ன சேர்த்து வைக்க மாட்டியா? அந்த டைரியில காவியான்னு எழுதியிருந்த ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்ன லவ் பண்ணி என்ன தெரு தெருவா அலைய விட்டு உங்க பின்னாடியே சுத்த விட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓகே சொல்லியிருக்கீங்க. இது எந்த ஊர்லயாச்சும் நடக்குமா? இவ்ளோ நாள் வரைக்கும் வேற பொண்ணு காதலிச்சீங்கன்னு நம்பினேன், பட் கிடையாது. என்னதான் நீங்க காதலிச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்காது. ஆனா நீங்க உங்க காதலை என்கிட்ட சொல்லலல்ல. ஏன் என்கிட்ட காதலை சொல்லலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ உனக்கு இந்த விஷயம்லாம் தேவையா? இல்ல நைட்டு டக்குன்னு பகலாயிரும், அப்புறம் நம்மளோட இதெல்லாம் எதுவும் நடக்காது. பரவாயில்ல, எனக்கு அந்த விஷயம் தான் தேவை. நீங்க சொல்லுங்க. அப்ப நமக்கு ஒரு பேபி. நீங்க முதல்ல எதுக்காக என்கிட்ட சொல்லலன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேபி வேணுமா வேணாமா நான் யோசிச்சுக்கிறேன். ஒவ்வொரு காலையின் போதும் மேலையோ அதுக்கான பதில் வேணுமா? ஹலோ ஹலோ, என்னாச்சு? போங்க ஆதி. ஐ லவ் யூ ஆதி. ஐ லவ் யூ டூ பொண்டாட்டி. மாலை மங்கும் நேரம் ஒரு மோக கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயிலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். அப்புறம் சார், உங்க அம்மாவுக்கு பேரனா பேத்தியா? எதுக்கு கஷ்டம்? 2 குழந்தையுமே பெத்து கொடுத்துடலாமே. ஆனால் இதெல்லாம் ஓவர் திமிரு. நீ தானே கேட்ட எங்க அம்மாவுக்கு பேத்தியோ பேரணும்னு சொல்லி, அதுக்கு நான் என்ன சொன்னேன்? 2மே பெத்து கொடுத்துடலாமே. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் பாருனீங்க? என் அம்மா என்கிட்ட நீ உன் வாழ்க்கையில எப்போ சந்தோஷமா இருப்பியோ அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னாங்க. ஓகே, அம்மாக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அம்மாக்காக ஃபேஸ் பண்ணி ஓகே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நான் ஒருத்தர் இல்லைனாலும் நம்ம வாழ்ந்து காட்டணும்னு சொன்னதே நீதான். இப்ப நீங்க அம்மா பையனா? அப்படியே வச்சுக்கலாம். எனக்காக ஒருத்தி மாறும்போது அவளுக்காக நான் மாறக்கூடாதா? எனக்காகனே வாழ்ற ஒருத்திக்கு நான் என்னோட கேரக்டரை மாத்திக்கிறது தப்பு இல்லல்ல. பிரியா என் வாழ்க்கையில இல்லைங்கும் போது பிரியாக்கு ஈக்குவலா நீ வந்திருக்க. பிரியாக்காக நான் சந்தோஷமா வாழணும், உனக்காக அதை விட சந்தோஷமா வாழணும். அப்போ என்ன நீங்க காதலிக்கிறீங்களா?
இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல வரப்போது அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு என் லைஃப்ல வரும்போது நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். அந்த பொண்ணு கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னு நினைச்சேன். அந்த இடத்துல நீ வந்துட்டல, இது போதும் எனக்கு. அப்போ நீங்க ஹாப்பி? நான் ரொம்ப ஹாப்பி. நீ? என் புருஷன் நீங்க ஹாப்பியா இருக்கும் போது நானும் ரொம்ப ஹாப்பி. அத்தை ரூம்குள்ள வரும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன என் பையனை நல்லா பாத்துக்கோன்னு சொன்னாங்களா? கிழிச்சாங்க, ஏதாவது சொல்லிட போறேன். வேற என்ன சொன்னாங்க? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா பேரனோ பேத்தியோ. அடுத்து அதுக்கு அடுத்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எனக்கு சுத்தமா தெரியாதுப்பா. சுத்தமா தெரியாது? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. புரியலடா. இடையில டா அப்படின்னு வருது. சீக்கிரம் பேரனோ பேத்தியோ உங்க அம்மாவுக்கு பெத்து கொடுக்கணுமா? அதுக்கு நான் என்ன சொல்லிருப்பேன்? என்ன சொல்லிருப்ப? ஓகேன்னு தானே? இல்ல உங்க பையன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டேன். ஓய் ஹலோ ஹலோ. அப்புறம் என்ன மேடம், பேரனோ பேத்தியோ? அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு குழந்தை கொடுக்கறாரோ கொடுக்கலையோ அது கடவுள் யோசிக்கட்டும். நமக்கு வர டைம் கரெக்டா அந்த குழந்தை வந்துரும், சரியா? என்ன ஒரு நல்ல பொண்ணு. நான் எப்பவும் நல்ல பொண்ணு தான், ரொம்ப பண்ணாதீங்க. இல்ல எல்லாரும் எனக்கு இப்பவே குழந்தை வேணும்னு சில பேர் யோசிப்பாங்களே, அதுக்காக தான். நீயும் அப்படி ஏதாவது யோசிச்சிருவியா? நான் யோசிக்க மாட்டேன், கடவுள் கொடுக்கற டைம்ல கொடுத்தா போதும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். தாவணி நழுவினாள் இதயமும் நழுவுதே, அசந்ததும் முன்விழி அழகினை திருடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா, காற்று மலை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேட வெட்கம் புது. ஆமா, இப்ப எதுக்கு இங்க ரெண்டு பேத்தையும் இங்க கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கீங்க? எங்களுக்காக ஒரு 5 செகண்ட்ஸ் நிக்க மாட்டீங்களா? இப்ப ரெண்டு பேரும் வச்சுட்டு எங்களை ஏதோ வச்சு செய்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுல உங்ககிட்ட ஒரு சின்ன முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி என்ன விஷயம் ரெண்டு பேரும் சொல்ல போறீங்க? எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, அங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுட்டு வரணும்ல. பொறுப்பெல்லாம் இருக்குதா, இல்லன்னு சொல்லல. ஆனா நாங்க சொல்றதே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீங்க சொன்னாதானமா நாங்க காது கொடுத்து கேக்குறதுக்கு. சொன்னதுக்கு அப்புறம் தெரியும், சீக்கிரம் சொல்லி இருக்கலாம்லன்னு. இத சொல்றதுக்காக நானும் அண்ணியும் 1 வீக்கா காத்துட்டு இருந்தோம். எனக்கு 2 வீக்குக்கு முன்னாடி தெரியும், அன்னைக்கு 1 வீக்குக்கு முன்னாடி தான் தெரியும். என்ன தெரியும்? என்ன 2 வீக் என்ன பிரச்சனை? ஏன் என்கிட்ட சொல்லல நீ? பிரச்சனைலாம் எதுவுமே இல்ல, எனக்கு தெரியாதது முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கலான்னு. அண்ணி அந்த இடத்துக்கு தான் போறேன்னாங்க, அதுக்காக அண்ணி கூட நானும் போயிட்டு வந்தேன். எனக்கு புரியல, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க பைத்திய மாதிரி? இப்ப பைத்தியம் மாதிரியா தெரியும். நாங்க சொன்ன அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க சிரிப்பீங்க, ரெண்டு பேரும் சிரிப்பீங்களான்னு தெரியாது, ஆனா எமோஷனல் ஆவீங்கன்னு மட்டும் தெரியும். ஏன்னா இந்த விஷயத்த நானும் அவளும் கேட்கும் போது அவ்வளவு எமோஷனல் ஆயிட்டோம். நாங்க ரெண்டு பேருமே எமோஷனல் ஆனமோ நீங்களும் எமோஷனல் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, தலையவே வெடிக்க வைக்கிறீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அந்த ஒரு நாள் நானும் அண்ணியும் வெளியில போறேன்னு சொன்னமா? ஆமா, அம்மா வீட்டுக்கு போறீங்கன்னு சொன்னீங்க, நாங்க தான் கொண்டு வந்து விட்டோம். அதுக்கு காரணம் வேற. என்ன வேற? அங்க போய் இருக்கணும்னு தோணுச்சா? அப்படி இல்ல, அது வேற விஷயம். அங்க போய் இருக்கணும்னு தோணல, அங்க போகணும்ங்கற ஒரு சிச்சுவேஷன், அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி தெரியல. நாங்க போய் அவங்கள விட்டுட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. உருமங்கறத ரெண்டு பேத்துக்குள்ள சங்கீதா. ஆமா, நீ நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கோமே, காது கொடுத்து கேட்கலான்னு இருக்காங்களா? இவங்களுக்கெல்லாம் எப்படிதான் பொறுப்பு வர போதோ? கேட்டுட்டு தாமா இருக்கோம், நீங்க தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னம்மா சங்கீதா, சொல்லிடலாமா? சொல்லிடலாம். என்னாச்சு? ஏதாவது தெரியுதா சூர்யா? எதுவுமே தெரியலையே. உங்களுக்கு? எனக்குமே எதுவுமே தெரியல. சிவா, நீங்க அப்பாவாக போறீங்க. சூர்யா, நீங்களும் அப்பாவாக போறீங்க. சூர்யா. சிவா, என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? உங்களுக்கும் தான் சூர்யா, என்னாச்சு? உண்மையாலுமே வா. உண்மையாலுமே சூர்யா, நீங்க அப்பாவாக போறீங்க. என்ன சிவா, ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே, நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே, உன்மடி மெத்தை என்னாச்சுன்னு ஊழலிட்டு இருக்க? நம்ம போய் தான் ஆகணுமா ஸ்ரீ? போகதாமா செய்யணும், வேற என்ன பண்றது? நீ வேணா இங்கே இருந்துக்கிறியா? அதானே, எப்படா என்ன கழட்டி உள்ள அந்த லேப்டாப்பை பிடிச்சி கட்டி பிடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? எல்லாம் பொண்ணை வச்சு கம்பேர் பண்ண, நீ மட்டும் ஏமா லேப்டாப் வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்க? என்னாலலா உன்னை வேற பொண்ணு கூட வச்சு பேச முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். எப்படா என்ன இங்க விட்டுட்டு போறான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க நீ? ஹலோ, நீ தானே இப்ப கேட்ட? இல்ல, இங்க பாப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோடா எனக்காக ப்ளீஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்துடலாம். உனக்காகன்னு சொல்லி
எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்குறேன். உனக்காக நான் என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கேமா. இப்ப நீ தோல் மேல கைய வச்சு நிக்கிறதுக்கும் நான் இங்க பேலன்ஸா இருக்கேன். எங்கடா என் வைஃப் கீழே விழுந்துடக்கூடாது, பாவம் அவளுக்கு அடிபட்டு உன்னோட வாழ்க்கையில துரும்பா நான் நின்னுட்டு இருக்கேன். அது துரும்பா இல்லடா, தூணா. சரி ஏதோ ஒண்ணு விடு. உனக்காக நான் நிக்கும் போது எனக்காக நீ நிக்க மாட்டியா? நிக்கிறதுல பிரச்சனை இல்ல, இங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம்ல. கொஞ்ச நாள் அங்க இருந்து கண்டிப்பா ரிட்டர்ன் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதையும் இப்பவே பண்ண மாட்டாங்களா? இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உங்க அண்ணன் தானே இங்க உட்காந்துட்டு இருக்கான். அதனால உடனே கேட்ட உடனே உங்க அண்ணன் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவான். எங்க அண்ணனை பத்தி இழுத்தே நீ அவ்வளவுதான். நீ தானமா கேட்ட. இப்பவும் கேக்குற போய் தான் ஆகணுமா? இப்பவும் சொல்ற போய் தான் ஆகணும். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? எனக்காக வாமா. வேற என்ன பண்றது, உங்களுக்காக வரதானே செய்யணும். அப்ப இன்னைக்கு என்ன பிடிக்கும் இப்படி எல்லாம் சொன்ன? அதெல்லாம் வாயில தெரியாம வந்துருச்சு. அப்படியெல்லாம் இல்ல, உண்மை வந்துருச்சு அவ்வளவுதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மைலாம் வரல. உண்மைதானமா வரும். சரி ஏதோ ஒண்ணு போய் தொலைலாம். சரி வா வா, ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. வந்து தொலைறேன். நான் இப்பவும் சொல்றேன், நான் கொஞ்ச நாள்ல வந்துடணும் இங்க. நான் வாக்கு கொடுக்கறல, இன்னும் 1 வருஷமா 2 வருஷமா இங்க வந்துடலாம். 1 வருஷம் 2 வருஷமா? ஷாக்கு குறை எனக்கு இருக்கிறதே ஒரே வைஃப். நீயும் பட்டுன்னு போயிடக்கூடாதுல. கொன்ற வேண்டாம் உன்னை. சரி வா வா.